வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்களுடைய பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கிளைகளிலும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிறது. ஸோ 16/7/2025 இந்த டேட்ல 3 அகாடமிஸ்லயுமே வந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ பிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளை அட்டெண்ட் பண்றதுக்கான 4 பாக புத்தகங்கள் 6th ல இருந்து 10th வரையும் படிக்கணும்னு தெரியும். ஆனா அதை எப்படி படிக்கணும், என்ன பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்றது தெரியாதுல்ல. சோ அந்த 4 பாக புத்தகங்களும் விற்பனையில உள்ளது. மேலும் பிராக்டிஸ் செட் புக்குமே இருக்கு. சோ சமூக அறிவியல் சயின்ஸுக்கு. மேலும் பிசி 2025 தேர்வை எளிமையாக்க பாஸ் செய்வதற்கான போலீஸ் ஃபேமிலியில் இணைங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுடைய நியூ டெஸ்ட் பேட்ச் போலீஸ் ஃபேமிலின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 rupees. 55 தேர்வுகள் கொண்ட இந்த கேள்வித்தாள் 1800 ரூபாய்க்கு தரும். அந்த கடைசி 10 கேள்விகள் வித் திருப்புதல் தேர்வுகளோட உனக்கு வீடு தேடிய கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இது ஜூலை 20ஆம் தேதிக்குள்ள அட்மிஷன் ஆகிறவங்களுக்கு தான் 1800 ரூபாய் அந்த கொஸ்டின் பேப்பர் வீடு தேடி வரும். இல்ல அப்படின்றவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் ஆயிடும் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச்னுடைய பிரைஸ் ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல. ஓகேங்களா? ஸோ 21ல இருந்து தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்னுடைய பிரைஸ் வந்து 1800 rupees. ஸோ இதை பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் கிளாஸை பத்தினதாகட்டும், புக்கை பத்தினதாகட்டும், உங்களுக்கு பேட்சஸ் பத்தினதாகட்டும், போலீஸ் ஃபேமிலி டெஸ்ட் பேட்சை பத்தினதாகட்டும், ஸோ வேலூர், திருச்சி, விருதுநகர் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். வேலூர் அந்த 7200400395 அல்லது 3988 நம்பருக்கும், திருச்சி அந்த 8111070706 அல்லது 708 நம்பருக்கும், விருதுநகர் அந்த 9363020246 அல்லது 248 நம்பருக்கும் நீங்க கால் அதுக்கான டீடைல்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? சோ ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. பிசி எக்ஸாம் பற்றி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே யார் படிக்க துவங்குறாங்களோ அவங்க தான் அதிகமான வெற்றி அடையக்கூடிய பர்சன்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க போட்டித் தேர்வு காலங்க பேர் என்ன தான் போட்டித் தேர்வு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய போட்டிகள் இருக்குது. அப்போது எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படிக்க தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படித்தாதான் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ரன்னிங் ரேஸுக்கு ஓட முடியும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், எவ்வளோ டைம் இருக்குது அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னா உனக்கு முன்னாடியே படித்த பெரிய ஜாம்பவானெலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே படிக்க துவங்குவது என்னன்னு தெரிஞ்சுக்க துவங்குறது தான் ஒரு கரெக்டான ஒரு பிளானாக இருக்கும். அந்த வரிசையில் பிசி 2025 எக்ஸாமை பற்றி, ஓகேங்களா, அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதை எழுதணும்னா நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக 2 தடவை எக்ஸாம் நடந்ததுல 2022 2023 நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம், அந்த எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி ஒரு அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இந்த அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் எதை வச்சு கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் படிக்கவும் செய்யணும். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லையும் கொஸ்டின்ஸ் அமையும். அதுக்காக தான் இந்த அனலைசஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா, 2022 என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, எத்தனை வந்திருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்னென்ன கொஸ்டின் எல்லாம் பேசிடுறதா. ஓகே, இதை எப்படி கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன், அனைத்து கேள்விகளும் முழுவதுமாக ஸ்கூல் புத்தகத்தில் இருந்து தான். ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை தாண்டி தான் வெளியே போகல. நம்ம ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தான் சும்மா வேறு எக்ஸாம் மாதிரி வெளியே எங்கேயோ இருந்து கேட்குறது. 11th 12th கேட்குறப்பா, மேக்ஸிமம் 6th to 10th புக்கு தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிறகு 2022 டெல்லி சுல்தானிலிருந்து கேள்வி இருக்கிறதுலே அதிகமாக டெல்லி சுல்தானிலிருந்து தான் கேள்வி வந்திருக்கு. 4 கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? அது நான் ஒரு கேள்வி மட்டும் எக்கனாமிக்ஸாக நினைப்பேன், சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி எடுத்தால் கூட 3 கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டெல்லி சுல்தானிலிருந்து 4 அல்லது 3 கேள்வி வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, பெரும் புரட்சி எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்ட்ரி படிக்கும் மாணவர்களுக்கு ஐஎன்எம்ல ரொம்ப முக்கியமான டாபிக் 1857 பெரும் புரட்சி. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. கட்டிடக்கலை சம்பந்தமா, அதுவும் வந்து முகலாயருடைய கட்டிடக்கலை, தாஜ்மஹாலை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புத்தகம் அதோடைய ஆசிரியரை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. புத்த மதம் சமண மதத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. கல்வி முறையை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. இந்தியாவுடைய கல்வி முறையை பற்றி, விஜயநகர பேரரசை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. இதுதான் மொத்தம் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ பாருங்களேன், மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒன்று தான் வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு டாபிக்ல இருந்து 3 அல்லது 4 கொஸ்டின் வந்திருக்கு. இதே மாதிரி தான் அடுத்து 2023 அதே மாதிரி தான் ஒரு டாபிக்ல இருந்து 3-4 கொஸ்டின் வந்திருந்தது. மீதி எல்லா டாபிக்லையும் 1 தான். இதுல மேஜரான ஒரு சில டாபிக் கவரே ஆகலை. ஓகேங்களா? உதாரணத்துக்கு மராத்தியர்கள் இருந்து கேள்வியே வரல. எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க, நிறைய பசங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் எஸ்ஐக்கும் மராத்தியர் இருந்து வரல, பிசிக்கும் மராத்தியர்கள் இருந்து பெரிய அளவுக்கு வரதே இல்லையே சார்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பதில் அப்புறம் சொல்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்ல வந்துச்சு இந்த குப்தர்களை பற்றி, குப்தாஸ் சொல்லுவாங்க, குப்தர்களை பற்றி கொஸ்டின் பெரிய அளவுக்கு ஒரு கொஸ்டின் கூட வரல. சிந்து நாட்டை பற்றி இருக்குது, குப்தர்களை பற்றி ஒரு கொஸ்டின் வரல. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் இந்த காந்தி காலகட்டம், அதான் பெரிய விடுதலை போராட்ட டைம் பீரியடு, அதை பற்றி ஒரு கொஸ்டின் கூட வரல. ஓகேங்களா? அப்போது கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கப்போம். பாமணி அரசை பற்றி கொஸ்டின் வரல, பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்களை பற்றி கொஸ்டின் வரல, சங்க காலத்தை பற்றி இந்த வருஷத்துல கொஸ்டினே வரல. அடுத்த வருஷம் சங்க காலத்தை பற்றி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சில டாபிக் இருந்து கொஸ்டின் வரல. ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 15 டாபிக் இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு 7 டாபிக், இங்கே கூட நம்பர் பாருங்க 8 கேட்டிருக்கோம். ஓகே, இந்த 7 அல்லது 8 டாபிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின் வருது. அதுக்காக நான் மராத்தாஸ் படிக்க மாட்டேன், அதுக்காக முகலாயர் படிக்க மாட்டேன், அதுக்காக நான் பாமினி படிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க தான் இழப்பீங்க திருப்பின்னு சொல்லிட்டு. இப்படிதான் இந்த டாபிக்ல இருந்தா கேட்பாங்க சொல்லிட்டு எந்த கொம்பனாரையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது. ஓகேங்களா? யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த டாபிக் முக்கியம்னு சொல்ல முடியுமே தவிர இந்த டாபிக் இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் வரும்பாரு. அப்படிதான் நம்ம கடந்த 2 வருஷ டேட்டா வச்சுதான் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இந்த வருஷம் கேட்ட கேள்விக்கு தான் அடுத்த வருஷம் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ இதான் ஸ்பிளிட்டா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 2022 கேட்ட கேள்விகளை ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கலாம், எந்த மாதிரி கேள்வி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். நான் இதுதான் சொன்னேன். ஆக்சுவலி அது டெல்லி சுல்தான் வார்த்தை வந்ததுனால நான் இதை ஹிஸ்ட்ரி கொஸ்டின் வைக்க மாட்டேன் எப்பவுமே. நான் ஹிஸ்ட்ரியில கொடுத்துருக்கோம், ஆனா இதை நான் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தகவலை மையப்படுத்தி தான் கொஸ்டின் வந்திருக்குது. ஓகேங்களா? எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெரோஷா துக்ளக் அவர் தான் அமைச்சிருப்பார். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு புக்ஸில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஐ திங்க் 9th லெசன் நினைக்கிறேன், 9th எக்கனாமிக்ஸில். அந்த லெசனில் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம மெட்டீரியலை கூட பாக்ஸ் போட்டு தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதேமாதிரி டூ யூனோ புத்தகம் இருக்குல்ல, அதில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த பாயிண்ட் வந்து மையப்படுத்தியிருப்போம். ஓகேங்களா? அப்போது இது எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் டெல்லி சுல்தானை பற்றி கேட்டிருக்காங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டூ யூனோ புத்தகத்துல இருந்து வந்திருக்குது. ஓகேங்களா? முக்கியம் சொன்னாங்க, அதனால வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க. யார் அமைச்சா, மன்னருடைய பெயரை வச்சு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி தான் அமைதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய டைப்பை பாருங்களேன். டைரக்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 4 ஆப்ஷன், ஸ்டேட்மெண்ட் 4 ஆப்ஷன், பின்னாடி பொறுத்துக்க வருது, பின்னாடி 2 கூட்டர் வச்சு கொஸ்டின் வருது. இப்போ கொஸ்டின் டைப் பார்க்கணும். அடுத்து கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, மன்னரை மையப்படுத்தி கேட்குறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ மன்னர் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கும் போது ஒவ்வொரு மன்னரும் என்னதான் பண்ணாங்க தான் படிக்கணும். அதனால தான் நம்ம லெசனையும் கிளாஸையும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம். அடுத்து பிறகு 1857 புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது எந்த புக்கில் சார் இருக்கு? 8th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன புத்தகம் எந்தெந்த லெசன்ல வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ 8th ஹிஸ்ட்ரியில நமக்கு இந்த தொடக்க கால எதிர்ப்புகள்னு ஒரு லெசன் வரும். அந்த லெசன்ல இருந்து வந்திருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா, முகலாய மன்னர். அப்போ இங்கேயும் பாருங்க, அந்த கொஸ்டின்லேயும் மன்னரை பற்றி, இந்த கொஸ்டின்லேயும் மன்னரை பற்றி. இப்போ மன்னருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க 2 கொஸ்டின்லையும். அடுத்து பாருங்க, அடுத்து கட்டிடக்கலைக்கு ஒரு கொஸ்டின். அப்போ தாஜ்மஹாலை கட்டினது யாரு, தாஜ்மஹாலை வந்து யாருக்காக கட்டப்பட்டதெல்லாம் படிச்சிருப்போம். ட்விஸ்டா எப்படி கேட்டிருக்காங்கன்னா, தாஜ்மஹால் டேஷ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. வித்தியாசமா. ஓகேங்களா? இதுதான் நம்ம எப்பவுமே படிக்கக்கூடிய தகவல்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட தகவலை கொஸ்டினா கேட்குறாங்க. இப்போ நம்ம தாஜ்மஹாலை கெட்டினது என்னன்னு படிப்போம், கெட்டினது சின்ன வயசுல கொத்தனாருன்னு விளாண்டுருப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி நடக்கூடாது. உண்மையை யாரு கெட்டதுக்கு ஃபவுண்ட் பண்ணது, அதாவது ஃபன் பண்ணது, பண உதவி பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. எப்போ தெரிஞ்சது, ஷாஜகான் உதவி பண்ணார். அதை டிசைன் பண்ணது அகமது லஹோரி, அது உஸ்தத் அகமது லஹோரி அப்படின்னு சொல்லுவாங்க, வடிவமைத்தவர். அதை வந்து எத்தனை நாட்கள் கட்டினாங்க, எந்த வருஷம் கட்டினாங்க, இது எல்லாமே தகவல். அதை தாண்டி யாருக்காக கட்டப்பட்டது, மும்தாஜியாக கட்டப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியும். எங்கு கட்டப்பட்டது, ஆக்ராவில் இருக்கு, இது எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஆனா நம்ம இதோ படிக்கக்கூடிய அதே பாயிண்ட்ல கொஞ்சம் நுணுக்கமா யமுனா நதிக்கரையில் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யமுனா நதிக்கரையில் கட்டப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆக்ரா எங்க இருக்குது லொக்கேட் பண்ணீங்கன்னா அது ஓரமா கங்கை நதி ஓடாது, யமுனா நதி தான் ஓடுது. அதனால யமுனா தான் ஆன்சர். ஓகேவா? பாருங்க, கொஸ்டின் மன்னரை கேட்டதை தாண்டி இப்போ ஆற்றங்கரையோரமா என்ன கட்டிடக்கரை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி அடுத்து படிக்கணும். நம்ம ஒவ்வொரு கட்டிடமும் எந்த ஊரில் இருக்கும் படிக்கணும். உதாரணத்துக்கு அப்போ நான் கொஸ்டின் கேட்க பாருங்க, செங்கோட்டை எந்த ஊரில் இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க. குதும்பினார் எங்க இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில். ஓகேங்களா? இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில், கட்டிடக்கரை கோவில் தான் எங்கே இருக்குது, லொக்கேஷன் கூட படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க புத்தகம். ஓகேங்களா? காவியம் தான் இருக்குது, புக்கு தான்.
புத்தகத்தை எழுதியது யாரு கேட்கிறாங்க. பிருத்திவிராஜ ராசோ என்னும் காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. அப்ப இது பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா. நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20-30 புக்ஸ் வரும். 20-30 புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது முகல்ஸ் டாபிக் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஹுமாயூன் நாமா எழுதியது யாரு, அக்பர் நாமா எழுதியது யாரு, பாபர் நாமா எழுதியது யாரு, இது இல்லாமல் குப்தாஸ் டைம்ல நமக்கு வந்து அர்த்த சாஸ்திரம் அது கொஞ்சம் முன்னாடி. ஓகேங்களா. மாளவிகா அக்னி மித்திரம், மேகதூதம், இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் தான் இருக்குது. மொத்தமாக அது டாபிக் எடுத்து படிச்சோம்னா அது பிருத்திவிராஜ ராசோ என்ற காவியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர். இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சன் பரிதை பார்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த டாபிக் 7th புத்தகத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர், அப்போ இது மீதி இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சு வச்சுக்கணும். ஆனால் அடுத்த வருஷம் புக்கை பற்றி கேட்குறேன், அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ புக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா புக்கை பற்றி படிச்சு வச்சுக்கணும், ரெடியாக இருந்துக்கணும், நம்ம தான் தயாராக இருந்துக்கணும். அப்போ இதெல்லாம் வித்தியாசமான புத்தகம் தான். எப்பவும் காளிதாசன் எழுதிய புத்தகம் நார்மலான புத்தகம் தாண்டி நுணுக்கமாக வித்தியாசமாக புத்தகம் தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டினை தப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்போ நம்ம ரைட் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால். அடுத்த பிறகு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இப்போ பிசி மாதிரியான எக்ஸாம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டினை நிறைய பேர் கரெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா. யோசிக்க என்ன பண்ணிடுறாங்க, தவறிடுறாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு தயாராக இருக்கணும். ஒரு 10 கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அதில் 1 அல்லது 2 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வாசிக்கவும் பழகிக்கணும். சரிங்களா. அப்போ குதுமினார் குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கெட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 100% கரெக்டான ஸ்டேட்மெண்ட். குதுமினார் ஹைதராபாத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. தப்பு. குதுமினார் குத்புதீன் ஐபக்கு இல்துமிஷ் சொன்னாலே யார் இவங்கெல்லாம் டெல்லி சுல்தானை சேர்ந்தவர்கள். அப்போ நார்த் இந்தியாவில் தான் கட்டியிருப்பாங்க. ஹைதராபாத்லாம் நம்ம ஊர்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. சவுத் இந்தியாவில் இருக்குது. அப்போ இது தவறு, இது மட்டும்தான் சரி. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அப்போ இந்த கொஸ்டின் எங்க சார் இருக்குது அப்படின்னா 7th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. 7th புக்கில் டெல்லி சுல்தான் டாபிக்கில் கவர் ஆகுது. ஆக்சுவலி இதை நான் டெல்லி சுல்தான் கொஸ்டினாகவும் வச்சுக்கலாம், கட்டிடக்கலையிலிருந்து 2வது கொஸ்டின் வந்திருக்கு கூட வச்சிருக்கலாம். ஆனால் நான் டெல்லி சுல்தான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஃபெரோஷாத்துக்கு வந்ததா. இப்போ வந்து பாருங்க குதுமினாரை பற்றி ஒரு கொஸ்டின் வருது. கட்டிடக்கலை தான் நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கட்டிடக்கலை எடுத்துக்கலாம், டெல்லி சுல்தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு மன்னர் கட்டிய கட்டிடத்தை பற்றி படிக்கணும். ஓகேங்களா. அது எங்க இருக்குன்னு கேட்டாங்களா, இப்போ கேட்டாங்க பாருங்க. அடுத்து வாங்க. அடுத்து நமக்கு வந்து இந்த ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகம், அது அந்த ஊர் பேரை படிப்போம்ல, அதை பற்றி. ஓகேங்களா. மொகஞ்சதாரோ, லோத்தல், மதுரை, காஞ்சி, நம்ம ஊர் மதுரை காஞ்சி பற்றி. ஓகேங்களா. அப்போ நமக்கு தெரியும் காஞ்சிபுரம் கல்வி நகரம். ஓகேங்களா. மதுரை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக நகரம். லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம். மொகஞ்சாந்தாரோ வந்து பெருங்குளம் இருந்தது. ஓகேங்களா. மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து மொகஞ்சாந்தாரோவுக்கு சி, லோத்தலுக்கு டி, மதுரைக்கு வந்து பி, காஞ்சிக்கு வந்து ஏ. சிடிபிஏ 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 முடிஞ்சு போச்சு. டி, ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சா. ஓகேங்களா. அப்போ இப்படிதான் இப்போ நார்மலாக ஊர்களை பற்றி படிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதை எடுத்துக்காட்டு நம்ம இன்னும் நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராக்கிஹரின்னு ஒரு ஊர் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தானிய கலஞ்சி கிடச்சிருக்கும். இதில் நான் சிந்து நாகரிகத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் புகார் நகரம் எதுக்கு ஃபேமஸ், துறைமுகம் இருந்திருக்கு. முசிறி எதுக்கு ஃபேமஸ், இதெல்லாம் படிக்கணும். தமிழில் இருக்கக்கூடிய சங்ககால நுணுக்கங்கள். ஓகேங்களா. இப்போ பொறுத்துக்க கொஸ்டினும் கேட்குறாங்க. பார்த்துக்கோ. அடுத்து 2வது கொஸ்டின் புத்த சமய மதத்திலிருந்து ஒரு கேள்வி. ஓகேங்களா. அப்போ கௌதம புத்தர் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. கௌதம புத்தரால் புத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்ட், நமக்கே தெரியும். புத்த மதம் திகம்பர சொதேம்பரம் என 2 பிரிவுகளாக பிரிந்ததுன்னு சொல்றாங்க. தப்பு. ஓகேங்களா. புத்த மதம் மகாயனம் ஹீனயானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பிரிவா பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. திகம்பர சொதம்பரம் வந்து சமண மதத்தோடைய பிரிவு. அப்போ நம்ம படிச்சிருப்போம், இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே. நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மாதிரியே படிச்சு இதையும் படிக்கும்போது கரெக்ட் மாதிரியே தெரியும். ஓகேங்களா. அதனால தான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி கொடுக்குறாங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. ரைட். இது எந்த புக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 7th புக். சரிங்களா. இது 6th புக் இருக்கிறதுனால வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா. ஏன்னா 6th புக்கில் தான் நமக்கு ஐவிசி கவர் ஆகுது, இந்த ஊரும் கவர் ஆகுது. இது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இந்த சோர்ஸ் வந்து 7ஆம் வகுப்புலேயும் இருக்குது, 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது இந்த சோர்ஸ். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கு சொல்லிட்டேன் எந்த ஸ்டாண்டர்ட்.
அடுத்து பாருங்க, இது 7ஆம் வகுப்பு புத்தகத்துடைய சோர்ஸ். இதை நான் டெல்லி சுல்தான் கூட தான் வைக்கிறேன். இதையும் டெல்லி சுல்தான் கூட தான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது முஸ்லீம் படையெடுப்புக்குள்ள வைக்கலாம், ஆனால் நான் டெல்லி சுல்தான் கூட தான் வைக்கிறேன். ஓகே, 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சின்ன வயசுல நிறைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கஜினி முகமது, நம்ம புக்கில் முகமதுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல மாமூதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்போ பாருங்க, மன்னரை மையமாக வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கல்வி முறை. இது வந்து 8th புத்தகத்துல இருக்குது. 8th புக்கில் ஒரு லெசன் இருக்குப்பா. அந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன், 8th புக் லெசன். ஓகேங்களா? அந்த கல்வி முறை, இந்தியாவின் பண்டைய கால கல்வி முறையிலிருந்து தற்போது கல்வி முறை வரைக்கும் அப்படியே என்னதான் மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். வருதா கல்வி திட்டம் டி, தெரிஞ்சதை மேட்ச் பண்ணுங்க. 1937 வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து கட்டாய கல்வி சட்டம்னா RTE. ஓகேங்களா? ஏ. புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 வந்திருக்குது. 92 வரக்கூடாது. சரி, நீங்கள் இப்போதைக்கு மேட்ச் பண்ணால் பண்டைய கல்வி முறை, குருகுல கல்வி முறை. இப்படி பார்க்கும்போது CDAB. ஓகேங்களா? CDAB. ஓகேங்களா? இந்த 92 வரக்கூடாது. ஆக்சுவலாக வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. பொறுத்து கொஸ்டின் வந்திருக்கு, கல்வி முறையிலிருந்து கொஸ்டின் வந்திருக்கு. டேட்டா இயரை வச்சு கேட்குறாங்க. இப்போ ஹிஸ்ட்ரியில் இயரை வச்சு கேட்குறாங்க. அடுத்து தலைநகரை திருப்பி டெல்லி சுல்தான் வந்து கொஸ்டின் பாருங்க. 7th புக். ஓகேங்களா? தலைநகரை டெல்லியில் இருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யாரு கேட்கிறாங்க? முகமது பின் துக்ளக், மன்னர் பண்ண நிர்வாகத்தை பத்தி கேட்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, 7th புக். அடுத்து பாருங்க, அடுத்து விஜயநகர பேரரசுக்கு வந்து இத்தாலிய பயணி யாரு கேட்கிறாங்க? இதுவும் 7th புக். ஓகே, இத்தாலிய பயணி யாருன்னா நிக்கோலோ டி கோண்டி. ஓகேங்களா? இத்தாலி பயணி. ஓகேங்களா? அப்போ மன்னரை பத்தி கேட்டாங்க, இப்போ பயணி நபர்களை பத்தி கேட்கிறாங்க. இதே மாதிரி வான்ஸ் வாங்கு, ஃபாகியான் எங்க இருந்து யார் டைம்ல வந்தாரு, நிறைய பயணி இருக்காங்க. டோமிகோ பயஸ், இவங்க எப்போ வந்தாங்கிறத படிக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து 2023 எப்படி கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. அப்போ 2022 கொஸ்டின் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்க எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டாபிக் சொல்லியிருந்தோம். இப்போ அப்படியே ஆப்போசிட், அங்க கேட்ட டாபிக் எதுவுமே பெரிய அளவுக்கு ரிப்பீட் ஆகல. அப்படி வேற டாபிக் கேட்டிருக்காங்க. அங்க கேட்காத ஒரு சில டாபிக் இங்கேயும் கேட்கல, சேமா. ஓகே, இதை பார்க்கலாமா? 2023 உலக போரை பத்தி அங்க கேட்கவே இல்லை, ஆனா இங்க கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, உலக போர். அங்க சங்க காலம் பத்தி தனியே ஒரு கொஸ்டினே இல்லை. இந்த மொகஞ்சந்தரோ, அந்த லோத்தல், அந்த கொஸ்டின் கூட சேர்ந்து இருந்தது. ஆனா இங்க சங்க காலத்துக்கு, தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அங்கேயும் பாருங்க, டெல்லி சுல்தான் 4 கொஸ்டின் கேட்டாங்க, மீதி ஏதாவது ஒன்று. திருப்பி பாருங்க, இங்கேயும் 4 கொஸ்டின், மீதி ஏதாவது ஒன்று. மொத்தம் 8 டாபிக் தான் இங்கேயும் கவர் பண்ணியிருக்காங்க. 15 டாபிக் வருதுன்னா அது 8 டாபிக் தான் கவர் பண்றாங்க. அப்போ டாபிக்கையும் மாத்துறாங்க, சரி, கொஸ்டினுக்குரிய ஏரியாவே மாத்துறாங்க. அதே நம்பர் கொஸ்டின் தான் வருது, அதே ஒரு 8 டாபிக் உள்ளே தான் சுற்றி வருது. ஓகேங்களா? இப்போ சங்க காலத்துல இருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து மைசூர் போறதுல இருந்து ஒரு கொஸ்டின், நம்ம திப்பு சுல்தான் வரல அவரை பத்தி. சமூக சீர்திருத்த இயக்கத்தை பத்தி ஒரு கொஸ்டின், சிந்து சமய நாகரிகத்தை பத்தி ஒரு கொஸ்டின், ஐரோப்பியர் வருகையை பத்தி ஒரு கொஸ்டின், ஐரோப்பியர் நிர்வாகத்தை பத்தி ஒரு கொஸ்டின், விஜயநகர பேரரசை பத்தி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? திருப்பியும் சம் டாபிக் இங்க மிஸ் ஆகுது. என்ன டாபிக் எல்லாம்? மராத்தாஸ் டாபிக் மிஸ் ஆகுது இங்க. ஓகேங்களா? டெல்லி சுல்தானை பத்தி வந்திருக்கா பாருங்க. இந்த தடவை டெல்லி சுல்தானை பத்தி ஒண்ணுமே வரல. அப்போ சார், போன தடவை டெல்லி சுல்தான் வந்து 4 கொஸ்டின் வந்ததுன்னு சொல்லிட்டு 2022 2023 படிக்கும்போது முக்கி டெல்லி சுல்தானை படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட வந்திருக்காது. அப்போ இதுதான். அப்போ பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு என்ன பண்றாங்க? கேட்ட டாபிக் கேட்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி கேட்குறாங்க. ஓகேங்களா? போன தடவை டெல்லி சுல்தான் வந்தது, இந்த தடவை வரல. போன தடவை கட்டிடக்கலையை பத்தி 2 கொஸ்டின் வந்தது, இந்த தடவை கட்டிடக்கலையை பத்தி ஒரு கொஸ்டின் கூட வரல. எப்போ? 2023. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தம் சமண மதத்தை பத்தி அங்க கொஸ்டின் வந்தது, இங்க கொஸ்டினே இல்லை. பார்த்தீங்களா? ஓகேங்களா? அப்ப இங்கேயும் மிஸ் ஆயிருக்க டாபிக், இந்த மராத்தா டாபிக் மிஸ் ஆயிருக்கு, குப்தர்கள் டாபிக் மிஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? புத்த மதம் சமண மதம் டாபிக் மிஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திய காலகட்டம் இங்கேயும் மிஸ், அங்கேயும் மிஸ் ஆனது, இங்கேயும் மிஸ் ஆனது. ஆனால் தான் முக்கியம், கேட்காம இருக்காங்க. எவி இந்த தடவை கேட்கலாம், 2 வருஷம் கேட்கலப்பா, இந்த தடவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ டாப்பிக்கை அல்டர்னேட் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஸ்டின் நம்பரு அளவு ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சிந்து நாகரிகத்தை பற்றி மட்டும் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. விஜயநகர பேரரசும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. பாமணி அரசு வரவே இல்லை பாருங்க. 2 வருஷமா பாமணி வருது, 2 வருஷம் விஜயநகர பேரரசு தான் வந்திருக்கு. சரிங்களா? கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த இடத்துல இங்கே எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்துருக்கு பார்க்கலாமா? இது 10th புக்கில் இருக்குப்பா, 10th புக்கில் இருக்குது. வேலிட் ஹிஸ்ட்ரினாலே 10th புக்கு போதும். வேலிட் ஹிஸ்ட்ரியில் போன வருஷம் மட்டும்தான் கொஸ்டின் வந்து 2022 தான் வரல. அதனால வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு கடைசி முக்கியத்துவம் கொடுங்க. ஆரம்பத்திலே ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்காது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, குப்தர்கள், 7th புக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு தான் 10th புக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. முதல் 4 லெசன், 1லேருந்து 4 லெசன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கடினமும் கூட. ஓகேங்களா? நிறைய பாயிண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் கேட்பாங்க.
அதுக்காக நம்ம அதை உட்காந்து படிக்க வேணும். ஜஸ்ட் புக் பேக் படிச்சா போதும், டூ இனோ புக்கத்தை படிச்சா போதும் அந்த லெசன். ஓகேங்களா, பார்க்கலாம். நம்ம பேச ஏதாவது விஷயத்தை சொல்லலாம். இப்போ 10th புக்கில் வந்திருக்கு பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1920 சொல்றாங்க. ஓகேங்களா, அது அந்த உலக போர் டைம்ல உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து சங்ககால டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இது வந்து ஐ திங்க் 9th புக்கில் இருக்குது. ஓகே, 9th புக்கில் தான் சங்காலத்தை பற்றி இருக்கும். கொடுமணல் ஈரோடுக்கு அருகில் உள்ளதுன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா, ஈரோடு தான் இருக்கு. ஈரோடு இருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா, அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சி தலமும் எங்கெங்க இருக்குதுன்னு படிக்கணும். கொடுமணல், பொருந்தல், அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு பையம்பள்ளி, இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு கீழடி, புதுசாக நிறைய ஊர் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஆதிச்சன் நல்லூர் கேள்விப்பட்டிருப்போம், இப்போ ஆதிச்சனூர், தெலுங்கனூர், நிறைய ஊர் தான் இப்போ வந்துச்சு. வாசுவ சமுத்திரம், தொண்டி, இதெல்லாம் புதிய புதிய ஊர். இதோட குரூப் 4ல கூட ஒரு 4 ஊர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எங்கெங்க இருக்கு, என்ன கண்டுபிடிச்சாங்க படிக்கணும். சரிங்களா, ரைட்டா, அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின், திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார்? இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு வந்து சந்தான படம் காமெடி ஞாபகம் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் எங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது. ஓகேங்களா, அந்த சந்தான காமெடியில் இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்பார், திப்பு சுல்தான் எந்த போரில் செத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. உடனே சந்தானம் சொல்லுவார், கடைசி போகிறதையா, சந்தானமா சிம்புவான்னு தெரியல, கடைசி போரில் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுவாங்க. நம்ம இங்கே நக்கலாலாம் பேச முடியாது. எத்தனாவது போரில் கொல்லப்பட்டாருன்னு கேட்பாங்க. 4வது ஆங்கிலேய மைசூர் போர். மொத்தம் 4 மைசூர் போர் நடந்திருக்கும். 1, 2, 3, 4 நடந்திருக்கும். அதில் 1, 2 நம்ம அவங்க அப்பா திப்பு சுல்தான் அப்பா இருப்பார், ஹைதர் அலி இருப்பார், அப்புறம் திப்பு சுல்தான் வந்துருவார் சண்டைக்கு. ஓகேங்களா, அப்போ பாருங்க போர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மைசூர் போர் கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்தது நம்ம என்ன கேட்கலாம், அதே டாபிக் கர்நாடக போர் இருக்கு, மராத்திய போர் இருக்கு, படிச்சுக்கணும். கர்நாடக போரையாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கணும். மராத்திய போர் விட்டா கூட ஒரு பிளாஸ்டிக் போர், பக்சர் போர் தான் இருக்கு, அதை சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, சங்க காலத்துல இருந்து அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா, அதை எந்தெந்த நாடு எந்தெந்த மாவட்டத்துல கவர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தவறான இணை. ஓகேங்களா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை தொண்டை நாடு தான். ஓகேங்களா, பல்லவ நாடு தான். பாண்டிநாடு மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி கரெக்டு தான். சேரநாடு சேலம், கர்நாடகம், நாமக்கல் தப்பு. ஓகேங்களா, சேரநாடுனா கோயம்புத்தூர், நீலகிரி, கேரளா, கரூர்னு சொல்லணும். இது தப்பா இருக்கு, இதுதான் தப்பு, இதுதான் ஆன்சர். சோழ நாடுனா மையப்பகுதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் புக்கில் தான் இருக்கு. எந்த ஸ்டாண்டர்ட் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 6th நினைக்கிறேன். ஓகேங்களா, 6th தான் அந்த சங்காலத்தை பற்றி ஒரு டாபிக் இருக்கும், அதில் தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட், அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, சமூக சீர்திருத்த இயக்கம் 10ஆம் வகுப்பு புத்தகம், ஒரே லெசன். அந்த லெசனை முடிச்சிங்கன்னா எப்படி ஒரு 100 பாயிண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அசால்ட்டாக படிக்கலாம், அனுபவிச்சு படிக்கணும் அதெல்லாம். ஓகேங்களா, படிச்சுன்னா அசால்ட்டாக அடிச்சிடலாம். ராஜாராம் மோகன் ராய் என்ன சமாஜம், பிரம்ம சமாஜம். ஓகேங்களா, சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சமாஜம், ஆரிய சமாஜம். ஓகேங்களா, டி. ஜோதிபா பூலே சத்திய சோதக் சமாஜம். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் நம்மூர்கர் சமரச வேத சன்மார்க்க சங்கம். சி. பிடிஏசி எங்க இருக்கு, பிடிஏசி தான் இருக்கு. பி ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன இயக்கம் சார், இவ்வளோ தான் இருக்காங்களா சார், இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் கூட படிக்கணும். அவங்களாம் என்ன சாதனை பண்ணாங்க, ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதியை ஒழிச்சு கட்டியிருப்பாரு. ஒரு வேறு என்ன, தயானந்த சரஸ்வதி ஸ்கூல் கட்டியிருப்பாரு, சுற்றி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் ஜோதிபா பூலே வந்து புக் எழுதியிருப்பார், குலாம்கிரி, ஃபேமஸான கொஸ்டின் அதெல்லாம். ஓகேங்களா, ரைட், அடுத்து வாங்க. மனிதர்களால் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம். இது ஐவிசி டாபிக். ஓகேங்களா, 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, செம்பு ஊருக்கே தெரிஞ்சது. செம்பு தான் மனுஷன் முதலாக கண்டுபிடிச்ச ஒரு உலோகம். இது மாதிரி அடுத்து வேற கொஸ்டின் கேட்கலாம். மனிதன் முதலாக பழக்கப்படுத்திய விலங்கு எது கேட்கலாம்ல. இரும்பு எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொஸ்டினை பாருங்க, மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து எந்தெந்த ஊர் வந்து எங்கெங்க ஐரோப்பியர்கள் வந்து எங்கெங்க மேட்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து 8th புக்கில் இருக்கு. ஓகேங்களா, 8th புக்கில் இருக்கு. 8th புக்கில் தான் ஐரோப்பியர் வருகை டாபிக் இருக்கும். அந்த டாப்பில் தான் கேட்டிருக்காங்க. எங்கெங்க நமக்கு தெரியும், பிரெஞ்சுக்காரர்கள்னா நமக்கு வந்து பாண்டிச்சேரி இதை வந்து ஊர் பெயர்களை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ போன 2022 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மன்னர் பேரை வச்சு கேட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மன்னர் பேர் எங்கேயுமே வரல. நிறைய ஊர், நிறைய இயக்கங்கள் அதை பற்றி வருது. அடுத்து பாருங்க, ஐரோப்பியருடைய நிர்வாகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நிர்வாகம் இந்த எக்ஸாம் வச்சாங்கல்ல, ஐசிஎஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு யார் ஃபர்ஸ்ட் தேர்ச்சி பெற்றாங்க அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 8th புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 8ஆம் கிளாஸ் புத்தகத்திலிருந்து இந்த இடம் நிறைய வந்திருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது 9th புத்தகத்தில் இருக்குப்பா. 9th புக்கில் இருக்கு. முல்லை நில பகுதி, அதாவது நம்ம 5 இணையாக பிரிச்சு வச்சிருக்கோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை.
அதுல முல்லை நிறத்துடைய கடவுள் யார் சார், தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆக்சுவலி இது தமிழ் கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனா இதுவும் வந்து 9th புக்ல தான் இருக்குது. ஹிஸ்டரி கொஸ்டின் தான். ஏன்னா நமக்கு ஜிஎஸ்ல வந்து தமிழ் கிடையாதுங்க. ஓகேங்களா. அப்போ ஹிஸ்டரி கொஸ்டினா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. சங்ககால கொஸ்டின். கடியதூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை பாடியுள்ளார். ஓகேங்களா. அப்போ சங்ககால நூல்களையும் இங்கே படிச்சு தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லா நூலையும் எடுத்து படிக்காதீங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம புக்கில் என்ன இருக்குதோ, ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி சம்மந்தம் என்ன புக் இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ பாருங்க, இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அங்கே 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு கொஸ்டின் நம்ம எக்கனாமிக்ஸ்குள்ள தான் வைக்கணும். ஓகேங்களா. அது டெல்லி சுல்தான் இருக்கிறனால ஹிஸ்ட்ரியில் கொண்டு வச்சிடுறாங்க, கிடையாது. அது எக்கனாமிக்ஸ்குள்ள தான் வைக்கணும். ஓகேங்களா. இப்போ 10 கொஸ்டினை டார்கெட் வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி படித்தோம்னா 10 கொஸ்டின் அடிக்கணும். ஓகேங்களா. டார்கெட் பண்ணி இப்போவே மைண்ட் வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டாபிக் விட்டுருக்காங்க, அதுக்காக நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது. திருப்பியும் சொல்லிட்டேன், போன தடவையும் முந்தின தடவையும் கேட்காத டாபிக் நீங்கள் கேட்டாங்கன்னா போச்சு. ஓகேங்களா. எப்படி சங்க காலத்துலேருந்து 4 கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த தடவை காந்திய காலகட்டத்திலேருந்து 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா. அப்போ படிக்காம விடக்கூடாது. ஓகேங்களா. படிச்சு தான் ஆகணும். எந்தையும் விடாதீங்க. ஒரு டாபிக் விட்டாலே நமக்கு வந்து அப்படியே பயமாக இருக்கணும். இந்த பயம்லாம் இருக்கணும். பயம் இருக்கும்போது தான் விரட்டி நம்மளை ஓட விடும், நம்ம வேகமாக படிப்போம். ஓகேங்களா. அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி எப்படி கேட்டிருக்காங்க பார்த்துருக்கோம். அப்போ போன வருஷத்தை விட 2022 விட 23 கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நுணுக்கமாக கேட்கக்கூடிய பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி இன்னமும் நுணுக்கமாக ஆழமாகவும் படிக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் படிக்கணும். பேசிக் படிச்சுட்டு கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். சரியா. முதல் தடவை படிக்கும் போதே ஆழமாக படிக்கக்கூடாது. சரிங்களா. ரைட். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ வரும், கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.